தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவாராக. ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் கதறி அழுது கொண்டிருக்கிறீர்கள். வெளியில் யாருக்கும் தெரியல. வெளியில் பார்க்கிறவர்களுக்கு அது ஒன்றும் புரியவில்லை. உங்களுடைய சில தவறுகளின் நிமித்தம், பாவங்களின் நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை அடித்தார். அது நமக்கு தாங்க தெரியும். நம்ம கடந்து போகிற சில பாதைகளில் நமக்கு நன்றாய் தெரியும், இந்த இடத்துல நான் உடைக்கப்பட்டு இருப்பது கர்த்தருடைய தண்டனை, இந்த இடத்துல நான் காயப்பட்டு இருப்பது கர்த்தருடைய தண்டனை. நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிறதான சில கடினமான பாதைகள் இருக்குது பாருங்க, சில தோல்விகள் இருக்குது பாருங்க. இதெல்லாம் அநேக நேரங்களில் கர்த்தர் அடித்தது நிமித்தமாய் உண்டானது. கர்த்தர் அடித்தது நிமித்தமாய் உண்டானது. அந்த அடித்தது நம்முடைய வாழ்க்கையில் ரணமாக்கப்பட்டது, காயமாக்கப்பட்டது, தழும்புகள் விழுந்தது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அடித்தது அவர்தான், ஆனாலும் தன் மன இரக்கத்தின்படி, தன்னுடைய மன உருக்கத்தின்படி அவரே உங்களுக்காக இறங்குகிறவர். அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆம் தேவ பிள்ளையே, அவர் உன் காயங்களை கட்டுகிறவர். அவர் அடித்தார் அல்லவா, அவர் உன்னை வேதனைப்படுத்தினார் அல்லவா, உன்னை துக்கத்தை சுமக்க வைத்தார் அல்லவா. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உன்னை தேடி வருகிறது. அவரே உன் காயங்களை கட்டுவார். அவரே உன்னை குணமாக்குவார். அவரே உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உன் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். அவரே அல்லாமல் வேறு ஒருவராலும் முடியாது. சில அடிக்கப்படுகிற நேரத்தில் ஆற்றப்படுவதற்காக சில இடத்தை தேடி நீங்கள் ஓடுறீங்க, சில நபரை தேடி ஓடுறீங்க. அது உனக்கு சுகத்தை கொடுக்காது, அது உனக்கு சமாதானத்தை கொடுக்காது, அந்த இடத்தில் உனக்கு காயம் கட்டுதல் உண்டாகாது. தேவ பிள்ளையே, வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நீ திரும்ப வேண்டிய ஒரு இடம் உண்டுப்பா. உலகத்தை தேடி இல்லை, உலகத்தை நோக்கி இல்லை, உலகத்தில் இருக்கிற மனுஷனிடத்தில் இல்லை, தேவனிடத்தில் திரும்ப கடவாய். அவரே உன்னை குணமாக்குவார். அவரே உன்னை சுகப்படுத்துவார். நாளில் தானே உன் கண்ணீரை மாற்றி, உன் துக்கத்தை மாற்றி, உன் வேதனையை மாற்றி, அடிக்கப்பட்ட அனுபவத்தை மாற்றி, காயம் கட்டுதலை கர்த்தர் கொடுத்து, தைலத்தினால் உன்னை வேதனைகளை சுற்றிலுமாய் அதை எடுத்து போட்டு உன் காயங்களை ஆற பண்ணி உன்னை குணமாக்கி நடத்துவார். கண்களை இப்படி ஜெபிக்கலாம். அதை தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை காயம் கட்டுதல்கள் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதான சில கடினமான பாதைகள், ஐயோ தோல்வி அடைந்தனே, உடைத்தப்பட்டனே, உடைந்து போனேனே என்கிற அனுபவங்கள், அவைகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாக, சமாதானம், காயங்கட்டது, அவருடைய வாழ்க்கையில் ஆறுதல், அபிஷேக தைலம் ஆண்டவரை பூரணமாக்கப்பட கர்த்தர் நீர் அவர்களை எழுப்பித்து கட்ட ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அவரே உங்கள் காயங்களை கட்டுவார், துக்கத்தை மாற்றுவார், கண்ணீரின் பாதையை மாற்றுவார், சமாதானத்தை தருவார். God bless you. God bless you.